கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வடக்கு நகர திமுக சார்பில் மத்திய பேருந்து நிலையம் முன்பு உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன், பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, வடக்கு நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன், நகரமன்ற தலைவர் ஷியாமலா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் குழந்தைகள் காப்பகம் சார்பில் அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. பராமரிக்கும் கரங்கள் இல்ல நிர்வாகி பீட்டர் செல்வராஜ் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அமைதி பேரணியாக கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியவாறு சென்றனர். இதனிடையே 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமான விஜயை கைது செய்ய கோரி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மக்கள் கலை இலக்கிய கழகம் மற்றும் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தாவேக கட்சியினரின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கட்சி பிரச்சார கூட்டத்தில் விஜயின் தலைமையின் கீழ் நடந்தது. அந்த கூட்டத்தில் 42 பேருக்கு மேல் நெரிசலில் ஈடுபட்டு மிதிப்பட்டு கொடூரமான முறையில் உயிரிழந்துள்ளனர். இந்த கொலைக்கு காரணமானவரை கைது செய்ய வேண்டும் என்று எங்களுடைய முதல் கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். பல்வேறு வகையிலே விஜய் அவர்கள் மாநாடு, பேரணி, பொதுக்கூட்டம் என்று நடத்தியிருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாக எல்லா கூட்டங்களிலும் இப்படி ஒரு தவறு நடந்து கொண்டே இருக்கிறது.